ராகுல் நீங்கள் பதில் சொல்லுங்க கொண்டால் அப்படி ஒரு ஆள் எல்லாரும் எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் கதைச்சால் அது எடுபடாத அப்போ விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஆளா பதில் சொல்லுங்க தயவு செய்து. இல்ல ராகுல் எல்லாத்தையும் கருத்து கூட ஆதங்கங்கள் விளங்குது. ஆனா அதை வந்து கதைக்கிற கருத்தை நீங்கள் எடுங்க. கீழே உள்ள மக்கள் புரியணும். கிருஷ்ணாண்ட வளர்ப்பு புரியண்டு, கிருஷ்ணா எப்படி அடாவடித்தனம் காட்டாண்டு அதான் புரியணும். கொஞ்சம் பாருங்க அந்த எண்டு மருவன் வாங்க கிருஷ்ணாண்ட சோம்பருங்க மேல வாங்க. அண்ணன் அமைதியா பார்த்து சொல்லுங்க. மேல வாங்க. நான் தூசணம் கொஞ்சம் பழகணும். வாங்க மேல. அவங்க தூசணம் கச்சாலும் நீங்க கதைக்காங்க. நீங்கள் நாங்கள் கதைக்கல, எங்கடாக்கள் பேசல. நீங்கள் உங்களுக்கு இதுல நிக்க விருப்பம் இல்லாட்டி பேசுற தூசணம் பார். வணக்கம். அப்ப அவ கூப்பிட்டு அவாக்கு நல்ல பதில் அவ விளங்கப்படுத்துங்க. அப்போ அவ கையேத்தம்மா நீ நல்ல எனக்கு எங்களுக்கு தெரியாது சொல்லலாம். கதைக்க பார்த்த பொம்பளையாப்பா நல்லா கதைக்கலப்பா. நல்ல ரெய்னி தான் கூத்துக்காங்க கிருஷ்ணா. ஓகே அண்ணா அந்த விக்ரம் கதை கூட கருத்து சொல்லுங்க. விக்ரம் அண்ணே என்னன்னு சொன்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க கிருஷ்ணாண்ட உதவி தடப்பட்டு போச்சு, அங்க உதவி செய்ததுக்கு உதவி தேவையாண்டு. ஓகே, இந்த தளம் ஒரே ஒரு நல்ல விஷயத்த செய்திருக்குது. என்னன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்திலிருந்து போற ஒரு காசு வீணடிக்க கூடாதுன்ற ஒரு உணர்வோட உண்மையா வழிகொண்டு வந்திருக்கலாம். இனி அங்க உதவி பெற மக்கள் உட்பட அங்க இருக்கிற அனைத்து புத்திஜீவிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரே ஒரு வேலை செய்யலாம் என்று அறிவிக்கட்டினால நான் சொல்றேன். இந்த சின்ன சின்ன கமிட்டிகள் அமைச்சு கொடுக்கறத விட கிராம சபையோட அவங்களோட பிரச்சனை தெரிய வச்சு எங்களுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து காசு பெறக்கூடிய இருக்கான்னு சொல்லி அதை பிரதேச சபைக்கு கொண்டு போய் பிரதேச சபையின் செயலாளர் ஊடாக ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒரு கமிட்டி அமைச்சிங்கன்னு சொன்னால் அது நல்ல வடிவா கண்காணிக்கப்படும். உங்களுக்கு தேவையான நிதியும் புலம்பெயர் தேசத்திலிருந்து தொடர்ந்து வரும். தெரியும். இதை விட்டுட்டு கிருஷ்ணாவை தடுத்து போட்டாங்க, அங்க உதவி தேவை கஷ்டம்னு சொல்லாங்க. அதுக்காண்டி இங்க இருந்து இருக்கிறார்களே அந்த வெப்சைட்டோட உருவாக்கிட்டாங்க. அப்படி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒழுங்கா காசு எடுக்கக்கூடிய வழியை ஏற்பாடு செய்தால் இங்க இருந்து போதிய காசு போகக்கூடிய அளவுக்கு எங்களோட மக்கள் விழிப்பா இருக்கிறோம். ஓகே, கருத்துக்கு நன்றி. அந்த ஜூசர் ஐடி கதைக்கிறீங்களா அண்ணா? ஜூசர் கதைக்கலையா? அப்ப பிரதர். ஓகே, ராகு கதைக்கிறீங்களா? என்னன்னு சொன்னா இப்ப ராகுல் நீங்க இல்ல புதுக்க வந்தாங்களா கொஞ்சம் கதைக்க விடுங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. ராகு ராகு கதைக்கிறீங்களா? 2 minutes. ஆமா கொஞ்சம் கொஞ்சம் பிஸி. 2 minutes. ஓகே. மற்ற காந்தன் மேல இருக்கு கதைங்க. ஆனா கிருஷ்ணா செய்தது புள்ளதான். சரியா? புள்ளைதான். ஆனா இதுல பாதிக்கப்பட போறது கொஞ்சம் கஷ்டப்பட்ட மக்கள். வெயில் சொல்லிச்சு நம்ம பிரதேச சபைக்குள்ள அளவு எல்லாம் செய்ய பிரதேச சபைக்குள்ள அளவு போறாங்க. பிரதேச சபையில ஏற்கனவே காசு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு என்ன செய்யறாங்க? நல்லா செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஊர்ல ராவலோட கதையும் கிடைக்கும் தானே. அப்ப இவன் செய்ததும் புள்ளதான். அவனுக்கு என்னன்னா கொஞ்சம் காலம் முதல் நல்லா தான் செய்துட்டு இருந்தவன் உனக்கு காசு பிடிவிட தென்னை மறந்து செய்ய வலிக்கிட்டான் எல்லாம். ஆனால் அப்பவே சனம் தட்டி கொஞ்சம் நிமித்தி இருந்தா இந்த பிரச்சனை கணக்கு வந்திருக்கா. ரைட்? அதுல தான் அவன் கொஞ்சம் இதாண்டுட்டான். மற்றது இதுக்கு பின்னால அரசியல்கள் கணக்கு இருக்குன்னு தாங்கள் இல்லாம போறோம் என்ற அரசியல்வாதிகளும் தாங்கள் இல்லாம போறோம் என்ற கட்டம் வந்துட்டு. சரியா? இவன் அடுத்த கட்டம் அரசியலுக்கு வரப்போறான். அப்ப இவனால தாங்கள் இல்லாம போறோம் என்ற கட்டம் வந்தோன்னு தான் இவனை போட்டு இல்லாம இருக்கிறாங்க. இருக்கிற பிரச்சனை இல்லை. என்ன படம் நடக்க போகுன்னு சொன்னால் இதால தாங்கள் காய் நம்ம நல்ல வடிவா தாங்கள் குளிர்காய் நம்ம இருக்கு. இப்ப அர்ஜுனாவை பாத்தீங்கன்னா இப்ப இவனை உள்ளுக்கு வழி இப்படி வச்சிருந்தா தனக்கு வர வருமானங்கள் தனக்கு கொடுக்குற கட்டம் ஒன்று வேற போகுது. கொஞ்ச நாள் இருந்து ஒன்ற வேண்டாம். நான் கொண்டு சொல்றேன். நீங்க வந்து இதுக்கு அரசியல் பயப்படுறாங்க. இந்த ஒரு துணிமலை இந்த நேற்று முளைச்ச காளான் வந்து அவங்களை அதுக்கு பயப்பட இல்லை. நாங்கள் அவங்களுக்கு சார்பா
இங்க வந்து நாங்கள் பொதுவா வைக்கிறது காளான்ன்றதை விட என்ன வடிவங்கள் மாறிக்கொண்டு போறோம் சரிதானே வடிவங்கள் என்ன வடிவங்கள் மாறி போகுது? வடிவங்கள் மாறும் போராட்டம் இல்லைக்குமாண்டு சரியா வடிவம் மாறிக்கொண்டு போகும் சரிதானே விளங்குதா உங்களுக்கு சரிதான் அண்ணன் எங்க- அண்ணன் வடிவம் விளங்கி சொல்லுங்க. இது அண்ணன் சிங்கக்கோடி தூக்கினோம் நீ கேளுங்க. போராட்டம் வடிவங்கள் மாறும் ஆனா போராட்டம் இருக்கு ரைட் அண்ணன் சிங்கக்கோடி தூக்கினோம் என்ன அவன் எல்லாம் மாறும் பாருங்க இப்ப இந்த மாநசபை என்ன இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க போது அடுத்த மாநகர சபை தேர்தல் இதுக்கு என்ன மாதிரி எல்லாம் உருட்டு நடக்கும்னு பாருங்க அண்ணன் இங்க வாங்க. உறுப்புகளை நீங்க இங்க கண்டுபிடிக்கணும் பாருங்க. அண்ணன் இங்க வாங்க. இங்க வந்து ஒரு ஆள் இருக்கிறார் ராசன்றவர். அவரும் பெரிய கிணறு அடிச்சு குடிச்சு உதவி திட்டம் செய்தவர். மக்கள் என்ன செருப்பால அடிக்க மாட்டேன். நீங்க சும்மா வந்து இருக்கிற மக்களை அப்படி ஒரு மொக்குவலா நிற்காங்க. ஊர்ல இருக்கிற மக்கள் இங்க இருக்கிற மக்களா மொக்குவல். இந்த புலம்பெயர் மேரில் இருக்க 5 பேர் இருக்குல்ல அதுலதான் மண்டைக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அங்க உள்ள தெளிவா தான் இருக்காண்ணே. இன்னைக்கு கிழக்குல எப்படி படிச்சு விட்டாங்க பாடம் அங்க மக்கள் சொல்லி அட் பண்ண சொல்லி கேக்குறேன். யாரு வாங்க அக்கா வாங்க அக்கா அக்கா வாங்க அக்கா. ஒரு தரம் கதைக்க வேண்டாம் தயவு செய்து. கோஸ் கதைகள் ராவலோட கதைக்குவேன் வாங்க அக்கா. ஏன்னா அவங்க இப்ப வடிவா பதில கொடுப்போம் இல்ல அவன் பக்கங்களும் நியாயம் இருக்கலாம் விளங்கு தானே. வந்துட்டாவோ வந்துட்டா கதைங்க நீங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் சகோதரி சொல்லுங்க. என்னன்னு சொன்னா மேல வந்து தூசணம் அவங்க பேசின பிறகு நான் பேசினேன்னா நான் வந்து கிருஷ்ணனாவுக்கு எந்த முறையிலையும் சொந்தம் இல்ல நீங்களும் தப்பா எடுக்காதீங்க. கீழே வந்து டோரான் இருக்கு தரேன் அந்த ஐடியா கொஞ்சம் மேலே ஏத்துங்க. நீங்க முதல்ல அவ நாங்கள் ஏத்துறதை ஏத்தாத எங்கட இது. நீங்க முதல் வந்த கருத்தை நீங்க சொல்லுங்க புள்ள. அவ ஏத்துங்க நீங்க. இல்ல 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 நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. அவ பேருந்து நாங்க ஏத்துறோம். நீங்க சொல்லுங்க முதல். அப்ப நீங்க என்ன ஹாஜி கொண்டு வந்த நீங்க தேவை இப்ப அவர் வந்து பிடிவட்டி இருக்கிறார். நீங்க வந்து விமர்சனம் வைக்க தேவையில்லை தானே. அதை விட அவங்க ஹோட்டல ஜட்ஜ் பார்த்துக்கொள்ளும். புள்ள அவரை புடிவட்டி இருக்கிற புடிவட வச்சதே புலம்பெயர் மக்கள் தான். கதையை கலங்கோ ஆனபடியால் நாங்கள் தான் அதுக்கு மருந்தும் போடணும். அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட வேண்டியது நாங்கள் தான். சரியா? ஒரு கள்ளன் 10 பேரை அட்வொகேட்டை கொண்டு வந்து ஒரு நாள் பீஸ் வந்து 25 லட்சம். அவனை என்னன்னு நீங்க நம்புறீங்க? அங்க இருந்தோண்டு உங்களோட குடும்பத்துக்கு அவன் நல்லது செய்துட்டான்றதுக்காண்டி நீங்கள் அவன் நல்லவன் சொல்றீங்களா? அப்ப அது கீழே இருக்கிற மக்களை பற்றி யார் பார்க்கறது? நாம கொடுத்து உதவி செய்து நீ இதை கொண்டு போய் சேரடான்றதுக்காண்டி 4 வருஷத்துல கோடிக்கணக்கிலையும் வசதியான லக்ஸஸ் வாழ்க்கை வாழ்றான். அவனை நாங்க தட்டி கேட்க வேண்டாம்ன்றீங்களா? எங்கட மக்கள் இந்த போராட்ட காலத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த ஆக்கள்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் அவனை மாதிரி நீங்களும் போராட்டத்தை காணாத ஆள் தான் நினைக்கிறேன். அப்போ ஒரு 10-12 வயதும் பெறாது உங்களுக்கு. உங்களோட சேதப்பன் உங்களுக்கு சீரா சொல்ல இல்லையா? நாங்கள் மடியில இடுப்புல உன்னை தூக்கி வச்சு கொண்டு பிள்ளை நான் பங்கருக்கு விழுந்தனான், பங்கருக்கு ஓடினான். நான் எவ்வளத்த உன் உயிரை காப்பாத்தினான். இந்த நாட்டில நாங்கள் எங்கட தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி வாழணும் கொள்ளணும் என்று உங்களுக்கு சொல்ல இல்லையா உங்களுடைய அம்மா அப்பா? இப்படி கள்ளனுக்கு நாங்கள் அவனை நம்பித்தானே விட்ட. நாங்கள் இவ்வளவு காசை அனுப்பி புலம்பெயர்ந்த மக்கள் நீ செய்யறத சீரா செய்திருக்கல வேணும். அப்படி என்ன இன்னைக்கு கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கா அவனை மாதிரி கமரா தூக்கி கொண்டு தெரியலாமே. ஏன் கஷ்டப்படுறாங்க? எல்லாருமே என்ன படிக்காத ஆக்கலாம் எங்கட நாட்டில் இருக்கிறவன் ஒவ்வொருத்தனுக்கு மெக்க தூக்கி கொண்டு திரிஞ்சு கொண்டு இப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமே. அப்ப என்னன்னு நீங்க சொல்லி கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கீங்க என்ன பண்ணு? ஏன் புள்ள நீங்கள் அவருக்காண்டி வந்த நீங்கள் வக்காலத்து பேச நீங்களும் எத்தனை சகோதரிகள் கமரா எடுத்துக்கொண்டு திரியிறாளவ நீங்களும் போய் உழைக்கலாம் தானே? சொல்லுங்க பாப்பா. இதுக்கு பதிலாக சொல்லம்மா. இதை விட்டுட்டோமா மக்களுக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பாருங்க, அடுத்த வீட்டை பாருங்க. ஒருத்தன் 2 பேர் உங்களோட வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க நல்லா சொம்ப தூக்கிறக்காண்டி அவனுக்காண்டி வந்தீங்க கதைக்காதீங்க. இவ்வளவு பேரும் வந்து வாய் தெரிச்சல கொட்டுறோம்னா நாங்க சாப்பிடாம குடிக்காமல் தான் அந்த காசை அனுப்பி குடடான்னு நாங்க. நீ 4 வருஷத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா நீ என்றால் அது கணக்கை காட்டி கொண்டு போ. கணக்கை காட்டு பாப்போம் இங்க இருந்து வந்ததண்டு. நாங்கள் நீ கணக்கை காட்டினா நாங்கள் உன்னை பேச போறதும் இல்லை, பிடிக்க இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு ஏற்றவும் இல்லையே. இந்த இண்டையில இருந்து நாளைக்கு வன்னிக்கு ஒரு தடவை ஏற்ற போறோம். இப்படி எத்தனை பேர் கள்ளர் இருக்கிறாங்க தெரியுமா? இருந்த இடம் தெரியாம என்ன எங்களை பார்த்தா லூசு பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டீங்களா அவனை பற்றி கதைக்கிறதுக்கு? நீங்க உங்களோட கருத்தை பயிருங்கம்மா.
அதான் என்னன்னா அவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாது சரியா. நான் இப்ப அவர்கிட்ட எந்த ஹெல்பிங் வீடியோமோ இல்லாட்டி அவர் முன்ன பின்ன தொடர்பு கொள்ள எதுவுமே இல்ல. ஆனா இந்த மனசுல தோணுனதுக்கு ஏன் அப்படி ஒரு ஆள் வந்து இப்படி சிறையில இருக்கும்போது அவரை பத்தி போடுறது குற்றம். அதை விட இப்ப நீங்க போடுறீங்க, இப்ப நான் நீங்க சொல்றடி நான் யோசிக்கிறேன். ஆனா தேவையில்லாம எங்கட ஊருக்குள்ள எங்கட இந்தவங்க போட்டு கதைக்கணும், அது தப்பு. அப்ப அவங்க என்ன சொல்லிக்கணும், அவங்க வந்து வாதாடி இருக்கணும், அவங்க கேஸ் போட்டுக்கணும். ஒருத்தன் பிடிபட்ட பிறகு பழைய கேஸ் பழைய வீடியோக்களை போட்டு அதை போட்டு நக்கல் அடிக்கிறதோ அப்படி செய்யக்கூடாது. நான் கேட்கிறேன் அக்கா, நீங்கள் இப்ப வந்து என்ன சொல்ல வாரீங்க? கிருஷ்ணா செய்த தப்பா சரியா அதை சொல்லுங்க. இவ்வளவு செய்த அநியாயத்தை தட்டிக்காத கேளுங்க. நீங்க ஒரு பெண்ணா இருந்தா அந்த தங்கச்சிக்கு செய்தது அநியாயமா இல்லாட்டி அது செய்த சரியா? அவர் அண்ணன் தப்பா இருக்கலாம், நான் சொல்றேன் அது தப்பா தப்புதான். ஆனாலும் அந்த பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சிருக்கணும், உண்மையான பொம்பளை பிள்ளைண்டா அதை என்ன செஞ்சிருக்கணும்டா அந்த நிமிஷம் நீ என்ன செஞ்சிருக்கணும், அந்த வீடியோல வச்சு நீ சொல்லிருக்கணும், தயவு செய்து வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிருக்கணும். நீ 60,000 காசு வாங்கிருக்க கூடாது. நீ அப்படி சரி அன்றைக்கு நீ போய் போலீஸ்ல என்ட்ரி போட்டுக்கணும். யார் பிடிச்ச பிறகு அவன் என்ட்ரி போட்டுக்கோ. அதுக்கும் அவ வந்து ஓஎல் ரிசல்ட் சொல்றா கருத்தை வந்து சும்மா பெரிய உலக கதைக்கிறதுக்கு நீ சரியான ஒரு பெண் இல்ல. ஒரு பெண்ணை பற்றி, அதுவும் ஒரு அண்டர் ஏஜ் பெண்ணை பற்றி நீ கதைக்கிறீங்க, நீ வந்து சரியான ஆள் இல்லையடி. ஓகே, அது கதைக்கு நான் சரியான இறக்கி விடுங்க. அவள் வக்காலத்தை வாங்கி வந்துட்டாள். அவன் என்ன தேடி கண்ட நீ, என்ன தேடி அவன் கண்ட நீ ரூம் போட்டாரு கடந்த நீ அடி வாரா இங்க பேசி இவெல்லாம் அந்த கடந்து போன பொம்பளை அந்த போய் நின்று அந்த கால முட்டி விளையாடினாலே இவளே அவளே அவன் அந்த பிள்ளை தான்டா அன்னைக்கு ஒரு கிருஷ்ண காத்திர காட்டி பாருங்க இல்ல அவர மகள் இருக்கா சுவிஸ்ல இருக்கா, சுவிஸ்ல அவர் மகள். அதுக்கு நீ காக்கிட்ட கலாட்டி பாக்கலாலோ, அதான் கவலையா தெரியணும். காக்கிட்ட கலாட்டி பார்க்க முடியல, பார்க்க மாட்டேன். போய் எங்க வேற ஊர்ல எடுக்கிறாங்க படி, அவங்களை கலாட்டி காட்டுங்க போய். தயவு செய்த யாரும் கதை கேட்க குறுக்க வந்து எனக்கு கோபம் பெற மாட்டேன். ராகுல ஒரு கருத்து நல்லா வைக்கிற ஆளை வந்து நீங்கள் விடுங்க கதை கேட்டோம். எங்களுக்கும் வாய் உண்ணுதான் கதைக்கு ஒன்று பண்ணு. சில இடங்கள்ல ராகுல கதைக்கு கீழே இருக்கிற விளாங்கணும், உரைக்கிற மாதிரி களி மாண்டியலுக்கு மாண்டியில ஆணி வச்சுட்டு அடிக்கணும் விளாங்க ராகுல. உண்மைதானே. இப்ப கவலையா கிடக்கு என்ன, இவ்வளவு ஒரு பெண்ணை இருந்து கொண்டு அந்த பொம்பளை பிள்ளைய பற்றி அவ அடியாய் ஒருவன் கொலை செய்து சாத்துட்டார் என்றால் ஏன்னு புரு இல்லையான்னு சொல்ல தாக்குறது இருக்காம ஏன்னு தெரியும் வேண்டி உனக்கு 8 வருஷம் இல்ல 10 வருஷம் பண்ணாலும் தோண்டி ஒரு நேரத்துல அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அந்த அதுக்கு கேஸ் காட்டி தாண்டி தாக்குறது அந்த பொடியை அது தெரியாம இவ்வளவு நாளா ஒன்று நக்கல இப்படி கேஸ் மட்டும் விளங்கல. அவருக்கு வக்காலம் பண்ணிட்டு தெரியாம இருந்தவள இப்ப உள்ளுக்க போனா துடிக்கலானது. அவர் போன் கதைக்கல. இப்ப 14 நாளைக்கு அவர் இல்ல வெளியில கதை, அதுக்குதான் துடிக்கணும். உங்களுக்கு சொல்லுங்க 14 நாளைக்கு இப்படி துடிக்கிறீங்க. இப்ப 4 வருஷம் 5 வருஷம் போட்டு அவன் சொத்து முதல் எல்லாம் பறிமுதலாக போகுது. எங்கடி போறீங்க? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தரம் அண்டிமார், இப்படி அண்டிமார் இல்ல, இது வந்து இளங்கண்டு. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாசல் கட்டி கொண்டு போக முடியும் அவன்கிட்ட சாப்பாடு பாடுவாவி இல்ல. இவ்வளவு வந்து இப்ப கதைக்கிற ராகுல அண்டைக்கு வந்து எங்கட பெண்களை கேவலப்படுத்தி எங்கட லைஃப்ல வந்து நக்கல் அடிக்க எங்க போன வழியில் அப்போ சொல்லி அடே கிருஷ்ணாஞ்சவா அப்படி நக்கல் அடிக்காத போய் படிவா கதை அவங்களோட அதை கேட்கறதுக்கு நியாயமான பதில கூட கேட்டாலே அண்ணாக்களை ஒரு விஷயம் அண்ணாக்களை ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்த வலைத்தளத்துல வந்து கிருஷ்ணாவுக்கு ஆதரவா கதைக்கிற ஆம்பளைகள் அவங்களுக்கு மனுஷி மாதிரி இல்ல, டைவோர்ஸ்
மனுஷி பிள்ளை என்ற பாசம் தெரியாதவன் தான் கிருஷ்ணாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். நோட் பண்ணி ஒவ்வொரு ஆக்களையும் பாருங்க. மெயினாக வளையத்தில் நோமலாக பாருங்க ஆதரவு தெரிவிக்கிறார். நோமலாக நீங்கள் பார்த்தா வழங்கும். அவங்களுக்கு மனுஷி பிள்ளை இல்லை, குடும்பம் வேண்டா பாசம் வேண்டா என்னன்னு தெரியாதவன் தான் கூப்பிடுவாரான். அண்ணே எஸ்கேஎஸ் கதைங்க அண்ணே. அண்ணே கதைங்க அண்ணே. எஸ்கே வந்தீங்க கதைங்கோப்பா. எஸ்கேஎஸ் ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம் கதைங்கோ. ஆமாம், கிருஷ்ணா செய்தது பிள்ளையோ சரியோ அண்ணன்? நீங்களாம் சொல்லுங்க, நாங்கள் எங்களை தெரியா, நீங்க சொல்லுங்க அண்ணே. நான் கேட்கிறேன், அதுதான் சரியா இருக்குமா பிள்ளையா இருக்குமான்னு. நீங்கள் தான் மத்தவங்க சரி அண்ணே, நான் எங்களுக்கு தெரியுமாண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. நீங்க மக்களாய நீங்க கருத்து சொல்லுங்கண்ணே. நீங்க வந்து எங்களுக்கு ஐயோ எனக்கு தான் அப்படி சார் பாருங்க. நீங்க வந்து கேட்குற கேள்வி இல்லதான் ஞாபகம் வீடியோ எடுத்து அந்த பிள்ளை தான் என்ன பொறுத்தவரை செய்தது சரிமாய். ஓகே. அப்ப நீங்கள் அப்ப அவர்கிட்ட ரூம்ல போயிட்டு கதைங்களா யாரும் போன் எடுத்து கதைச்சு இல்ல 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 என்ன செய்தது சரி, என்ன செய்தது சரி, கீழே விட வேண்டாம் அவரை. என்ன செய் அவரை போன் எடுத்து காய்ச்சிட்டாங்க. சரியாண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நாளே. ராகுல் கதைங்க ராகுல். அப்ப அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணினது சரியா இல்ல அவர் களவெடுத்தது சரியா? என்ன களவெடுத்தவர்? என்ன களவெடுத்தது உமக்கு நீ படிச்ச நீரா பள்ளிக்கூடத்துல கணக்கு வழக்கு தெரியாதோ? இல்ல பள்ளிக்கூடம் படிக்கலையான். அதாலதான் நீர் இந்த இடத்துக்கு ஒரு 4 வருஷத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் எப்படி எந்த மாதிரி சம்பாதிப்பாருன்னு தெரியுமோ? களவெடுத்தாண்ட எங்க களவெடுத்தவர்? அப்போ நீ உனக்கு பிள்ளைங்க, அப்ப நீ கண் முடிய உனக்கு கண் தெரியாதால். கண் தெரியாதவனே இன்றைக்கு நாட்டில எவ்வளவு சாதிச்சிட்டான் போராட்டத்துல. ஆனா கண் தெரியல பேசுறேன். உங்களோட சண்டை வந்து பொலிசேன்ல சொல்லி இருக்கிறானே 30 கோடி ரூபாய் சோரியப்பட்டுள்ளது தெரியுமா? எங்க இருக்குது? எங்க இருக்குன்னா அவன் பாயில வருது. வந்து கண்டறிஞ்சிருக்கு 30 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறான். 30 கோடி எந்த இடத்துல இருக்குன்னு ஏய், அரசாங்கம் கண்டறிஞ்சிருக்கான் எந்த இடத்துல இருக்கான்னு நானா போய் பாக்குறேன். அதுதான் நியூஸ பாக்குறேன் இல்லையா நீ? நியூஸ் பார்த்து கொண்டு நேரையே பார்த்துட்டு வந்திருக்கிறாள். நேர பார்த்து கொண்டு இருந்தா போய் அவனுக்கு சாப்பாடு கொண்டு ஒவ்வொரு நாளும் சரியா? அதை விட்டுட்டு உனக்கு நியாய நீதி ரீதியா நீ எல்லாம் இதுல வந்து கதைக்காத. நியாயம் கதைச்சுதான் நாங்கள் கதைச்சிட்டு தான் வந்திருக்கிறோம். என்ன நியாயம் கதைச்சு சொல்ல? அவன் அடிக்கலையா காசு? மக்கள்கிட்ட காசு அடிக்கலையா? மக்கள்கிட்ட காசு அடிக்கல, நீங்க கொடுத்தீங்களா காசு? கொடுக்காமல கதைக்கிறான். நீ இப்ப சொல்றியே உனக்கு நீ அவன்கிட்ட தண்ணி அடிச்ச காசு எங்கட வேர்வேன் தெரியுமா? தெரியுமா? நீ சேர்ந்து தண்ணி அடிச்ச காசு எங்கட வேர்வேன் தெரியுமா உனக்கு? உங்களோட பேர்ல காசு வேற இல்ல நாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு அவனோட. நான் சொன்னது இப்ப நீ அவனை பத்தி கதைக்கிறா நீ சேர்ந்து தண்ணி அடிச்ச காசு எங்கட வேர்வேன். ஆமா, நான் தண்ணி அடிச்சேன்னு தான் சொல்றேன். தாலையாடியில தண்ணி அடிக்கிறது. நீ இங்க வந்து அவனுக்காண்டி வக்காலத்து எடுக்கிறா இந்த தளம் இல்ல. நாங்கள் உங்க வந்து கதைக்கிறேன், நான் அங்க இருந்து தான் கதைக்கிறோம். அங்க இருந்து கதைக்கிறேன். மல்லாத்துல இருந்து கதைக்கிறான்னா தெரியும் தானே எனக்கு எப்படி கொத்தவன். சரியா? அடே என்ன ஒண்ணு தெரியுமா? அவனோட சேர்ந்து தண்ணி அடிச்சு மணற்கால பிரியாணி போட்டு அத்தனை பேரையும் தூக்குறதுக்கு இருக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. நீங்க நினைக்காதீங்க எங்கட இனத்துக்கு எவன் கேடுதல் செய்றீங்களோ அவங்க அத்தனை பேரையும் நாங்கள் ஆயுதம் இல்லாம புரட்டி போட இல்லை. இதே அரசாங்கத்துக்கு நீங்க சேர்ந்து ஒட்டுக்குழுவா நின்று என்ன செய்யறீங்களோ அதே ஒட்டுக்குழு அதே அரசாங்கத்தால உங்களை நடுத்தரவு கொண்டு உங்களை உள்ளுக்கு களி தின்ன வைக்க இல்லை. நாங்களும் ஆக்கள் இல்ல, இப்ப களி திண்டு கொண்டுதான் இருக்கிறோம். சரியா? அப்ப இவரை அனுப்புங்க. இவர் புரியுற ஆள் இல்ல. ஒரு எருப்ப மாட்டுக்கு பிறந்தது. இவரை வன்னிக்கு அனுப்புங்க. அடுத்தது வணக்கம் சோறு பண்டாராவோ. வணக்கம் அண்ணா வந்தா கருத்தை செய்வீங்கன்னு மேல கதையும் கிடக்கணும் கூட கருத்தை வைங்கன்னு. தமிழினியோ தமிழோ அவ வந்து கதைக்கிறீங்களா? தமிழினி அவ வந்து சரியான விசிறிய வச்சு கதைக்கட்டுமா? கதைக்குதான் விருப்பமான நீங்க கதைச்சாதானே கூடாத வார்த்தைகளால சொல்லி கீழே இறக்கி விடுறீங்களே. உண்மையா நீங்க ஒரு நல்ல ஆக்கள், மனம் வந்து நல்ல சுத்தமா இருந்தா நாங்க கேட்கறதுக்கு வச்சு கதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு கூடாத மாதிரி கதைச்சு கீழே இறக்க சரியா முக்கி கொண்டிருக்கிறேன். சரியா கஷ்டப்படுறேன். அதை விட்டு நாங்க மனம் மருந்துகிறோம்.
ஒரு பொண்ணுக்கு கிடைச்ச அநீதி ஒரு பொண்ணால தட்டி கேட்க வக்கில்லாமல் இங்க வந்துட்டு நாளைக்கு உண்ட வயத்திலேயும் ஒரு பொம்பளை புள்ள பிறக்க போகுது இன்னும் ஒருத்தன் கமலாவில் வருவான் நடு ரூமுக்கு கொண்டே விட்டுட்டு படம் எடுக்க விட்டுட்டு முன் வாசல்ல நீ காவல் அண்ணா, அந்த பிள்ளையோட சம்மதத்தோடையும் அந்த அம்மாவோட சம்மதத்தோடையும் தான் அவர் போனவர் வீடியோ எடுக்க இல்லையா நீங்க பாக்க அங்க விரட்ட போனவர் அங்க விரட்டி வேற வீடியோ கொண்டு வந்து விர போனவர் நீ என்ன எங்களை முட்டாள் நீ படிச்ச நீ மாதிரியும் ஊரறிவு உள்ளவ மாதிரி இவ்வளவு பேரையும் முட்டாளாக்குறீடா நாளைக்கு நீ ஒரு பிள்ளைய பெத்து போட்டு புள்ள அதே கிழமை முதல் நீ அம்மா நடு ரூமுக்கு நெல் சரியா உங்களுடைய அம்மாவை வாசல்ல விடு அவர் வீடியோ எடுக்க வருவார் நீ வடிவா காட்டு கதை என்னின பெண்களுக்காண்டி அதே கலடி என்னின பெண்களை கேவலப்படுத்துறதுக்கு நீ வராது சரியா நீ எப்ப என்னின பெண்களை கேவலப்படுத்த வந்தியோ உனக்கு எல்லாம் மரியாதை இல்லை நீ ஒரு மற்ற கேட்டகரிக்கு இருக்கிற நீ பவனியால போய் தேவடியால் ஆடி போட்டு அவனோட சேர்ந்து இங்க வெளிநாட்டுல இருந்து வர அஞ்சு அங்க கூறு போட்டு கொடுக்குறான் நீ அவனை வச்சு உழைக்கிற சரியா நீ அப்படி கொத்தடி அடி சரி அவன் வாயாலேயே சொன்னவன் வெளிநாட்டில இருந்து வர அங்குள் மேருக்கு நான் இங்க 12-15 வயது பொட்டையெல்லாம் செட்டல் பண்ணிக்கொள்ள அந்த 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 கேட்டகரிக்கு உள்ளது நீ உனக்கு அண்ணா அப்படி சொன்ன ஒரு ஆதாரம் உங்கள்ட்ட இருந்தா இன்றைக்கு நீங்க காட்டுங்க அவனே சொன்னவன் அடி அவனே சொன்னவன் அங்குள் மேருக்கு நான் தான் பொம்பளை பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் வாயாலேயே சொன்னவன் சொன்ன வீடியோவை காட்டுங்க அவன் வீடியோவில பார்த்து நான் கதைக்கிறேன் நீ என்ன உனக்கு உழைப்பு இல்லையோ இந்த சமருக்கு உழைப்பு வேற நீ பயப்படாத ரூம் போட்டு தர நீ ஒரு பொண்ணுக்காண்டி விரையிலன்னா பொண்ணுக்கு பொண்ணு எதிரியா இருந்தால் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் கதை விளங்குற அவனுக்காண்டி மக்கள் தோண்ட வர இங்க அண்ணா உங்களுக்கு கதைக்க கதை இல்ல சரியா எப்படி என்னாலும் இந்த வாயை அடைக்கணும்னே நீங்க கதைக்கிறீங்க சொல்றீங்கல்ல பெண்ணுக்கு அநியாயம் சொல்றீங்கல்ல இதுல ஏத்தி வச்சு என்ன நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டுட்டீங்க கொஞ்சம் இருங்கோ இந்த பாண்டவர் வந்திருக்க அவன் கதை கட்டணும் நாங்கள் இது அமைதியா அவன் கதை பாண்டவர் கதைங்கோ இந்த அக்காவோட பாண்டவரும் ரவியும் செல்வராஜ் அவாக்குரிய பதில கொடுங்க தமிழினின்றவ வந்து கிருஷ்ணாவுக்கு நீங்கள யாரு நீங்கள் சிநேகிதமோ இல்ல அவருக்கு உதவி செய்யறாங்களா 4 வருஷமா அவரோட யூடியூப் வீடியோ பாக்குறேன் சரி சரி நீங்க 4 வருஷம் வீடியோ பாருங்க நாங்களும் இங்க ஊர்லான் இருக்கிறோம் நான் 4-5 கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்றேன் உங்களால சரி நான் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை கட்டாயம் நான் சொல்லுவேன் ஆனா இப்படி கிருஷ்ணா வந்து இவ்வளவு காசு வச்சிருக்கிறார் இவ்வளவு வச்சிருக்கிறேன்னு சொல்லி அது போலீஸால நிரூபிக்கப்பட்டிருக்குது நியூஸ்ல வந்துட்டு சரி அதை ஒத்துக்கொள்ளலாம் சரிதானே நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் எல்லாரும் சொல்றீங்க யூடியூப்ல உழைச்சதான் அவர் வச்சிருக்கிறார் சனம் கொடுத்ததை கொண்டே சனது புலம்பெயர்ந்த ஆக்கள் கொடுத்ததை கொண்டே கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்றீங்க யூடியூப்ல அவர் எடுக்கிற 30K 100K 108K வியூவர்ஸுக்கு அவருக்கு வந்து 4 கையில மோதிரம் கழுத்து புள்ளா சங்கிலி வெகனார் கார்கள் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு காசு வராது யூடியூப்ல படிக்காதவன் நாங்கள் ஒருத்தரும் முட்டாள் இல்ல இங்க இருக்கிறவன் ஒருத்தரும் விசரங்கள் இல்ல சரிதானே எங்களுக்கு தெரியும் யூடியூப்ல எவ்வளவு காசு பெறும்னு சொல்லி ஆக போன அவன் சேனல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலே இல்ல சரிதானே ஒரு சேனல்ல கேட்டகரியை காசு வரும் செல்வராஜ் நீங்க கதைக்கிற எப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவர் வந்து நகை போட்டிருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை அப்படித்தான் எங்களுக்கு நகை போடுறது பிரச்சனை இல்ல சரிதானே அவன் நகை போட்டான் என்ன யாருக்கு காசு கொடுத்தானே எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல அவன் உதவி செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்ல சரிதானே ஒரு 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 மனுஷரோட கதைக்கிறதுக்கோ இல்ல ஒரு மனுஷரோட வீடியோ எடுக்கிறதுக்கோ ஒரு வரையறை இருக்கு சரிதானே இந்த ஒரு பிள்ளைங்க வீடியோ மட்டும் இங்க பெருசுபடுத்த இல்ல அவன் செய்யறது அப்படித்தான் ஒருத்தன் போனீங்க இவ்வளவு காலம் எல்லாரும் கழிச்சு கொண்டுதானே இருக்கிறோம் அவருக்கு மீட் பண்ணுங்க தமிழ் நீங்க எங்க இருக்கிறீங்கம்மா நான் எங்கேயோ இருக்கிறேன் ஓகே ஆமா அக்கா நான் இப்ப உங்களோட வீட்டு உங்களுக்கு கஷ்டமாக்கா நான் பாருனா வெளிநாட்டுல இருந்து பாருனாக்கா உங்களுக்கு உதவி செய்ய போறேன் வந்துருக்க உதவி செய்ய வரட்டப்பா உங்களை விட்டு வரட்டா
உதவி செய்ய வாங்க வீடியோ எடுங்க எங்களோட கஷ்டத்தை சொல்றோம் வீடியோ எடுத்து போடுங்க உதவி செய்ய எங்களுக்கு தாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை வந்து கதைக்கிறியாடி முதல்ல போய் கீழே நீ எல்லாம் ஒரு ஆளு பஸ்ல கதை இல்லையா பொம்பளைக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்க வக்கீல்ல நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அநியாயம் நடந்திருக்கு உங்களுக்கு விளங்குதா என்ன அநியாயம் நடந்திருக்கு வீடியோ நான் கதைக்கிட்டேன் பைத்தியக்காரன் அக்கா அன்றைக்கு இவர் எஸ்கே வந்து இந்த டிக்டாக்ல வந்து இந்த அக்கா வந்து கேள்வி கேட்டவர் அந்த கேள்வி கேட்ட இடத்துல அவர் எப்படி பதில் சொன்னாருன்னு நீங்க பாத்திருப்பீங்க. அதையும் பார்த்தேன் நான் பார்த்தேன். என்ன நீ இதுக்கு அதுக்கு என்ன சொல்ல வாரீங்க? நான் வந்து அது ஒரு ஷார்ட் வீடியோவை பார்த்தேன். அப்ப என்னோட டிக்டாக்கே இல்ல ஷார்ட் வீடியோன்னு பார்த்துட்டு தான் எல்லாருமே ஷார்ட் வீடியோவா தான் பார்த்தது. ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. ஒரு ஆக்கள் வந்து அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க எப்படி அவர் வந்து என்ன கூடாத வார்த்தையை எதுவும் கதைச்சிருக்கிறாரு அந்த அக்காவோட இல்ல கதைக்கிறத விட அவர் எப்படி பதில் சொன்னாரு தான் முக்கியம் தங்கச்சி. ஒரு ஆக்கள் எனக்கு தெரியல எப்படி பதில் சொன்னவரன்னு எனக்கு தெரியல. நான் இதுல வந்து என்ன வந்து கூடாத மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. நான் இன்னும் வீடியோ எடுக்க வரவா நீ சரி அப்படி இருக்குது. நீங்களும் கதைக்கிற கதை அப்படி இருக்குது. அப்ப சட்டத்துல வந்து ஒரு நிமிஷம் தமிழ் நீங்க சொல்றீங்க யூடியூப் மூலம் தான் அவன் எவ்வளவு கோடி சம்பாதிச்சான் என்றால் இலங்கையில யூடியூப் பண்ணுற 100-150 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சாப்பாடுக்கே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எஸ்கேஆல மட்டும் என்னென்று 3 மாடி வீடு 2 கார் 10 விரல்ல மோதிரம் சங்கிலி பேங்க்ல 9-10 கோடி எவ்வளவு இப்படியான பணம் இவனுக்கு எப்படி வந்தது? அவர் யூடியூப் வச்சிருக்கிற 10 பேருமே வந்து இவருக்கு இருக்கிற வியூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? உன்னை விட கூட இருக்கு. அவனை விட கூட இருக்கு அப்படியா? அப்ப வெளிநாட்டுல இருந்து உதவி செய்யறது வந்து மக்களுக்கு செய்யற உதவியை விட அவருக்கு கிஃப்டாவும் கொடுக்குறாங்க. அது நீங்க ஒத்துக்கொண்டீங்க உனக்கு யூடியூப்ல இருந்து வருமானம் பெறல கிஃப்ட் மூலம் வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஓகே தமிழ் என்ன சொல்லுங்க அப்ப உங்களை போல ஆக்களால இன்றைக்கு கிருஷ்ணா ஜெயிலுக்கு போறது காரணம். நீங்க 4 வருஷமா யூடியூப் பாத்துனீங்கல்லோ ஒரு கூட ஐயா கதைக்க விடுங்க. நீங்க சும்மா எங்களை போல ஆளா உங்களை போல ஒரு ஆளாத்தான் நான் அன்றைக்கு சொல்ல பாத்தீங்களா அந்த வீடியோ 5 மாதத்துக்கு போல நான் போடல. அதுல வந்து நல்ல கொமெண்ட் அடிச்சு சூப்பர் கிருஷ்ணா இப்படித்தான் செய்யுங்க விட்டு வாங்கொண்டு போட்டுனீங்களாம் வந்து திருத்தி போங்க எங்க பிள்ளையில சொல்லி உங்களை போல ஆளாத்தான் இன்றைக்கு வந்து ஜெயிலுக்கு போன. நீங்க அன்றைக்கு அவனை தட்டி கேட்டிருந்தால் தம்பி இப்படி செய்யாடா இது கூடாடா இது பெண்களுக்கு இழிவுபடுத்தாத இப்படி ஒரு ஊனமற்ற ஆக்களை பார்த்து நக்கல் அடிக்காத ஒரு வாய் பேச என்ன சொல்றது கொண்டாடி கதைக்கிற ஆக்களை தெட்டு கதைக்கிற ஆக்களை பாட்டு படிச்சு போட்டு காசு கொடுக்கல நீங்க அந்த தட்டி கேட்டிருந்தா இன்றைக்கு அவன் இந்த நிலைமைக்கு போயிருக்கே மாட்டான். முழு காரணம் உங்களை போல பெண்களால். அதான் நீங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். இந்த பொறுப்பு போனதுக்கு நீங்க முழு பொறுப்பை மேற்கொள்ளணும். நாங்கள் இல்ல நாங்கள் அவரை திருப்பி கேள்வி கேட்கல சுட்டி காட்டலையான்னு சொன்னா அவர் கடைசியில வந்து தங்கச்சி நாங்க கதைச்சது பிள்ளையா அண்ணாவோட காலில் விழுந்து மன்னிப்பு அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுக்காங்க. ஓகே நேரடியா அண்ணன் முறையில கேட்டிருக்கலாம். ஓகே அது நாங்க ஏற்றுக்கொள்றோம். அண்ணன் முறையாவே பாருங்க அதை விட்டாங்க நாட்டை கேவலப்படுத்தாங்க. நாயலு நீ எல்லாம் ஒரு பொம்பளை மற்ற ஆக்களுக்கு ஒரு நீதியா இதுல வந்து கதைக்கிறாங்க யாருமே கொஞ்சம் கதைக்கிறாங்க யாருமே யூடியூபா வந்து ஃபுல்லா பார்த்தது கிடையாது. ஓட விட்டு தான் பாக்குறது சரியா ஒரு தடவை பார்த்தது கிடையாது. எப்ப சிங்கக்கோழி தூக்கினார் அதுக்கு பிறகுதான் அவரை நாங்கள் ஃபுல்லா உத்து நோக்கி பார்த்து என்ன கதைக்கிறார் யூடியூப்ல இருந்து. அதுக்கு தான் ஒவ்வொரு கிளிப்பா இப்ப வருது. தமிழ் புரோசன்னு சொல்றவன் இந்த உலக இந்த இலங்கையை வந்து சிங்க கொடிய பிடிச்சுதானே நான் சுத்திரவன். தமிழ் ப்ரோ பிடிச்சா கூட அவன் அந்த நாளுக்கு தான் பிடிக்கிறதுங்களுக்கு அது மேட்டு. எந்த நாள் பிடிச்சவன் எந்த நாள் அங்க உள்ள மக்கள் வந்து போராட்டம் எடுத்து எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு
நாங்கள் தனிநாட்டு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது, உங்களுக்கு சிங்கள உலகத்துல இருந்து நாங்க வாழ போறோம். அப்ப நான் 50 நேரம் மாவட்டத்துக்கு அவங்களுக்குள்ள வாழவா? உங்களை பொதுமக்கள் இருந்தது அதுக்கு அவனுக்கு அதுக்குள்ள வாழவா? இங்க வந்து சிங்க கொடி பிடிக்கிறது புலிக்கொடி பிடிக்கிற பிரச்சனை இல்ல. ஏழை மக்களுக்கு போற பணத்தை உவனையும் ஆட்டைய போட்டான், அதான் பிரச்சனை. நான் போப்புற வழியில ஆட்டிய போட்டோன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு? என்ன உதவி செய்து கூட காசு எடுத்திருக்கிறாரு. அடுக்குமாடி ஓமண்ணா எனக்கு அடியுங்க வெளியில வந்திருக்க கதைக்கும். மற்ற என்ன சொல்லுங்க அப்ப இன்னொன்று சொல்றேன் தங்கச்சி, நீ நல்ல புள்ள போடக்கமா கொஞ்சம் திருந்துற வழிய பேர். இப்ப போலீஸ் தான் வைக்கிற ஆதாரம் எங்க அளவுக்கு வந்த காசு, அதுக்கு அவர் கணக்கு காட்டுக்கு வேணும். சொல்றேன் போலீஸ் வந்து வச்சு உண்மையிலேயே அவரோட ரீசன் இல்லையோன்னு சொன்னா நானே அவருக்கு எதிராக மாறும். நீ உங்களோட கதையை கேட்கறதுக்கு நாங்கள் ஆரடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ பெரிய ஒரு 10 மணி வந்து நானே வந்து ஆதாரம் உனக்கு பக்தி இல்ல, ஆனா நீ வந்து பேருந்து நீயே வந்து கிளிப்பன்ற பெரிய கருப்பா நீ பெரிய கருப்பா நீ எல்லாம் எனக்கு அண்ணன் எனக்கு இன்பாக்ஸ்ல வந்து இப்ப டெலிபோன்ல பயத்துல இவள் போயிட்டா பலம்புரி ஹோட்டல்ல போயிட்டு தண்ணி அடிச்சு போட விளையாட்டு காட்டினா ஹோம்ல இங்க எஸ்கே கல்லனுக்கு சப்போர்ட் பண்றது ஃபுல்லா அரிப்பு வியாது. இவர் ஒன்றும் இல்ல. இல்ல அது ராவண கதை கொடுங்க. இவா வந்து கொஞ்சம் மரியாதை ஒரு நிமிஷம் தங்கச்சி, நாளைக்கு நீ கல்யாணம் முடிக்கிறீங்க சரியா? உங்களை புருஷன் ஒரு மனுஷோட படுக்கிறான், படுத்து பிள்ளைய போடுறான், படுத்து பார்த்துட்டு உங்களோட சொல்றான் தங்கச்சி மன்னிச்சு கூட மன்னிப்பியா? அது எப்படியா நான் மன்னிக்கல? அப்படி ஒரு வீடியோ இருக்கு உங்கள்ட்ட இருக்கா? விளங்குச்சுதா? எப்படி மன்னிக்க முடியும் கிருஷ்ணாவ நாங்கள்? விளங்குதா? அப்படி ஒரு வீடியோ நடந்ததா? உங்களோட பிள்ளைய அவமானப்படுத்திருக்கான். அந்த புள்ள சாக கடத்த நிக்குது. அந்த புள்ள சாக போகுது தெரியுமா உனக்கு? அப்ப ஏன்னா இப்ப அண்ணாவை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முதல் 63,000 ரூபாய் காசு வந்தவன் அம்மா வேண்டிட்டு போயிருக்கிறாவே அண்ணா. அதை எப்படி அண்ணா? இல்ல 4-5 நாள் இல்ல 5 மாசம் முன்னாடி மட்டும் வீடியோ இல்ல எல்லாம் பொய்யா சொல்லுற வீடியோ போட இல்ல தங்கச்சி. அண்ணன் தப்பா கதைக்காங்க, உங்களோட கருத்தை வைங்க. மூத்த மொழி ஆனா போட்டு டிபி பிளீஸ் அக்கா பேசாதீங்க. அண்ணன் கதைக்க விடுங்க. இவா வந்தான் எனக்கு பச்சாப்புல ஒரு ஆள் இருக்கு. இவா வந்தா அந்த கிரீங்காஸ்ல போயிட்டு இவ தண்ணி அடிக்க கொடுப்பாங்க சேர்ந்து தலைக்கு வாங்க. அவன் உள்ளுக்க போன காசு தண்ணி அடிக்கிறதுக்கு அதுக்கு தான் சவம் முடியல. தெரியாம என்ன தெரியாம நீ ஒரு நல்ல புள்ளையம்மா திருந்தம்மா இப்படி தண்ணி எடுத்து தண்ணிக்கு அடிமையா காசு அவங்க திருந்துங்க. நீங்க சொல்றது வேற, அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி ஒருத்தட்ட வாய அடைக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட வாய அடைக்கல இல்ல உங்களோட வாய அடைக்கல. நான் ஒன்று கேக்குறேன். இப்ப நீங்க இப்ப இப்படி வந்து கதைக்கிறீங்க, இப்படி ஒரு ஆள் நடந்து கொண்டாரு, இப்படி வலையதளங்கள்ல இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னா உங்களோட பிற்காலத்துல வந்து உங்களுக்கு பின்னால வார சமுதாயத்துக்கு வந்து நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்களை பாக்குற இதை பாக்குற ஆளுக்கு நீங்க என்ன கற்பிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இவர் செஞ்சது சரி, நாளைக்கு நல்லா இருக்கிற நாள் வரும். அப்ப நான் கஷ்டப்பட்டதை நினைச்சு என்னோட கதைக்காம விட்டா பரவாயில்ல. இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா நீங்க வந்து கதைங்க. நான் கஷ்டப்பட்டது உண்மைதான். அந்த கஷ்டத்தை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? காலத்துல படிச்சு நல்லா இருக்கலாமண்ணா. படிச்சு நல்லா இருக்க நீ இப்படி கிருஷ்ணாட்ட காசு கட்ட நீ தானேடா. ஓ நான் காசு